செய்திகள். தமிழக அரசின் நிர்வாகம் தேர்தல் அதிகாரி கையில். முதல்வர் கருணாநிதி ராஜினாமா செய்ய ஆலோசனை. தமிழக மீனவர்கள் படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம். சென்னையில் தங்கபாலு உட்பட 100 காங்கிரசார் கைது. புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் பதவிக்கு ஆபத்து. கருப்பு பண முதலைக்கு பாஸ்போர்ட் கிடைக்க பரிந்துரைத்த கடிதம் சிக்கியது. மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. தேர்தல் அதிகாரியை தாக்கிய திரிணாமுல் வேட்பாளர் கைது. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழக அரசின் நிர்வாகத்தை தலைமை தேர்தல் அதிகாரியும் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரியும் கவனித்து வருவதால் திமுக அரசு செயலிழந்து உள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் கருணாநிதி பதவி விலகுவது குறித்து ஆலோசித்து வருகிறார். தமிழகத்தில் தேர்தல் முடிந்த பிறகும் தேர்தல் அதிகாரிகளின் ஆட்சி முறையே நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலகம் செயலிழந்து நிற்கிறது. பொதுவாக திங்கட்கிழமைகளில் தலைமை செயலகம் பரபரப்பாக காணப்படும். இன்று தலைமை செயலகம் கலை இழந்து காணப்பட்டது. மே 13ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு புதிய அரசு அமையும் வரை இதே நிலைமைதான் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக அரசு தற்போது காப்பந்து அரசு போல் எந்த செயலிலும் ஈடுபட முடியாமல் உள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் கருணாநிதியும் அமைச்சர்களும் பதவி விலகுவது குறித்து ஆலோசித்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. தமிழக மீனவர்கள் படுகொலைக்கு காரணமான சிங்கள இனவெறி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கடலில் மீன்பிடிக்க சென்ற தமிழகத்தை சேர்ந்த 4 மீனவர்கள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு தமிழக கடலோரங்களில் அவர்களது உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தொடர்ந்து சிங்கள கடற்படையினரின் கொடுமை தமிழக மீனவர்களுக்கு எதிராக நடைபெற்று வருவதற்கு ஒட்டுமொத்த தமிழகமும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று சென்னை மயிலாப்பூர் நாகேஸ்வரராவ் பூங்கா அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிங்கள இனவெறியர்களுக்கு எதிராக கண்டனம் முழக்கமிட்டனர். அப்போது அங்கு வந்த போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தங்கபாலு உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரசாரை கைது செய்தனர். தமிழ் இன மீனவர்களை தொடர்ந்து படுகொலைக்கு ஆளாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டி இலங்கை அரசுக்கு எதிராக இந்த போராட்டம் நடக்கிறது. எஸ்பேண்ட் அலைவரிசை ஒதுக்கீட்டில் ஏலம் முறை பின்பற்றப்படவில்லை என்று இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் தெரிவித்துள்ளது. எஸ்பேண்ட் அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்ததில் இஸ்ரோவின் ஆண்ட்ரிக்ஸ் நிறுவனத்திற்கும் தேவாஸ் மல்டிமீடியா என்ற தனியார் நிறுவனத்திற்கும் இடையே கடந்த 2005ஆம் ஆண்டு ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதில் ஏல முறை பின்பற்றப்படவில்லை என்று பல லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள இஸ்ரோ, ஆண்ட்ரிக்ஸ் நிறுவனத்திற்கும் தேவாஸ் மல்டிமீடியாவிற்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அலைவரிசை ஒதுக்கீடு, டிரான்ஸ்பாண்டர் குத்தகை உள்ளிட்டவைகளுக்கு ஏலம் விடப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. இரு நிறுவனங்களுக்கும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் நகல்களை வெளியிட முடியாது என்று தெரிவித்துள்ள இஸ்ரோ, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. தேர்தலுக்கு முன்னதாக மதுரை மேற்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு 81 லட்சம் ரூபாய் பணம் விநியோகம் செய்யப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து உளவுப் பிரிவு போலீசார் நேரடி விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 13ஆம் தேதி பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் திமுகவினரிடம் இருந்து நோட்டு புத்தகம் ஒன்று கைப்பற்றப்பட்டது. இதில் ஒவ்வொரு பகுதி வாக்காளர்களுக்கும் விநியோகிக்கப்பட்ட பணம் குறித்த விவரம் காவல்துறையினரிடம் பிடிபட்டது. கொடுக்கப்பட்ட பணம் போக மீதமுள்ள 81 லட்சம் ரூபாய் விவரங்களும் அதில் குறிப்பிடப்பட்டு இருந்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் SS காலனி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட 81 லட்சம் ரூபாய் ஆவணங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தேர்தல் ஆணையம் மாவட்ட நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டது.
இதற்கிடையே மத்திய உளவு பிரிவு போலீசார் மதுரை மேற்கு தொகுதியில் 81 லட்சம் ரூபாய் விநியோகம் செய்யப்பட்டது குறித்து நேரடியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட கட்சியின் வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா என்பது குறித்த கேள்வியும் எழுந்துள்ளது. உலகில் வறுமையை ஒழிப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகித்து வருவதாக உலக வங்கியும் சர்வதேச நிதியமும் பாராட்டு தெரிவித்துள்ளது. உலக வங்கி மற்றும் IMF சார்பில் உலக கண்காணிப்பு அறிக்கை 2011 என்ற பெயரில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 10 ஆண்டிலும் ஏழைகளின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சராசரியாக தினமும் 60 ரூபாய்க்கும் குறைவாக வருமானம் பெறுவோர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் கடந்த 1990ஆம் ஆண்டு 51.3% பேர் வறுமையில் இருந்தனர். இது 2005இல் 41.6% குறைந்துள்ளது. 2015இல் இது 22.4% குறைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேம்படுத்தப்பட்ட கொள்கைகள், வேகமான வளர்ச்சி ஆகியவற்றின் மூலம் 2/3 பங்கு வளரும் நாடுகள் வறுமையை ஒழிப்பதற்கான இலக்கை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இலக்கை எட்டுவதில் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் முக்கிய பங்காற்றி வருவதாக உலக வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.